வணக்கம் நண்பர்களே. ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவுக்கு தாவ போறாரா? அதுதாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஹாட் நியூஸா பரவிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரூமருங்க இது. ஆனா ரூமரா தான் போயிருமா? ஓபிஎஸ் திமுகல ஹாப்பியா இல்ல. ஹாப்பியா இல்லைன்னா கை குலுக்கிக்குங்க அப்படின்னு ஸ்டாலினே சொன்ன மாதிரி தெரியுது. அண்ணா திமுக போலாமா? ஐயோ, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பனையூருக்கு தான் படையெடுத்துட்டு இருக்காங்க. ஆகையால அநேகமா ஓபிஎஸ் ஓரிரு நாளில் அநேகமா பதவியை ராஜினாமா செய்து விட்டு அப்படியே பனையூர் பக்கம் ஒதுங்கிடுவாரோங்கிற மாதிரி தெரியுது. முதல் திமுக டிக்கெட் காலி. ஒரு டிக்கெட் காலியானம் போதும், அப்புறம் 1 2 3 காலி ஆயிருமே அப்படின்னு தலைமைக்கு ரொம்ப கவலையத்தான் இருக்கு. திமுக தலைமைக்குங்க. எனக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் 2 3 தடவை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. 2001 இருந்தாரு, அப்புறம் 2014 இருந்தாரு, அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு இருந்தாரு, 3 தடவை இருந்தாரு. அப்படிப்பட்டவர் ஒரு கட்சி திமுகவுக்கு மாறினதே பெரிய விஷயம். அண்ணா திமுக இருந்துகிட்டு அண்ணா திமுகவில் முதலமைச்சராக இருந்தவர் திமுகவுக்கு போலாமா? எவ்வளவு மோசம் போனாரு. சரி, வாழ்க்கையில என்ன இருக்கு, அரசியல் எல்லாம் சாதாரணமப்பா. இப்படிப்பட்ட ஓபிஎஸ் கட்சி மாறலாமா? ஏங்க மாற முடியாது? திமுக இருந்து என்ன பண்ண போறாரு? திமுக ஆட்சியில கிடையாது. சும்மா ஆளுங்கட்சியை குறை சொல்லிட்டே இருக்கிறது ஒரு பொழப்பா இருக்க முடியுமா? ஓபிஎஸ் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே முதல்ல வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்க சமயத்துல போய் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்துல தாவேக்கால போனாவது ஏதாவது ஒரு பதவி கிடைக்கலாம். ஏதாவது பதவி கிடைச்சிட்டு போகுது. சரி, சபாநாயகரை வாங்க அப்படின்னு திமுக கூப்பிட்டாங்க. சரி போகலாம் அப்படின்னு நினைச்ச சமயத்துல இப்படி ஆயிப்போச்சு திமுகவுக்கு. என்னடா நம்ம போன நேரம் இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நினைக்கிறாராம். ஏற்கனவே எடப்பாடி வேற பரப்பி விட்டுருக்கிறாரு. ஓபிஎஸ் எங்க போனாலும் உருப்படாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொன்ன பேசுங்க, நான் சொல்லல. இந்த சமயத்துல போய் திமுக இந்த மாதிரி பண்ண போது தாவேகாவுக்கு போலான்னு நினைக்கிறாரு. எல்லாரும் எடப்பாடி சொன்னதே நினைக்கிறாங்களா? தாவேக்கால என்னது ஓபிஎஸ் வர்றாரா, ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, வந்தா வந்துட்டு போட்டோம். ஓபிஎஸ் எண்ணம் என்ன தெரியுமா? முக்கியமான எண்ணம் என்ன தெரியுமா? ஓபிஎஸ் அப்படியே போய் துணை முதலமைச்சராகி இல்ல மத்திய எம்பி ஆகி அமைச்சராகி இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னன்னா, அவருடைய பையன் நல்லா வரணும். ஏன்னா கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய அளவுக்கான எதிர்காலம் இல்லாம ரொம்ப மங்கி போயிருக்கு. அவரு பையன் என்ன பண்ணுவாரு? அவருக்கு ஒரு எதிர்காலம் வேணும்ல. அவரும் எம்எல்ஏ ஆகணும், இல்ல எம்பி ஆகணும், வர்ற தேர்தல நிக்கணும், இப்படிலாம் இருக்குல்ல. இப்ப இவரே அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணாருன்னு வைங்க, பெரியகுளம் ராஜினாமா பண்ணாருன்னா அவரே நிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை அவர் பையன் நிக்கலாம். பையன் மேல பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் இல்லை, இவர் மேல கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. பையன் நிக்கலாம். பையன் என்ன, அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரு. எம்எல்ஏ ஆயிட்டு மினிஸ்டர் கூட ஆகலாம் இல்ல. இங்க திமுக இருந்து என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வர்றது, என்னைக்கு போறது, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதனால யோசிக்கிறாராம், என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாராம். திமுகலயும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கா. பல டிக்கெட் காலி ஆகுன்னு சொல்றாங்க. ஒரு டிக்கெட் காலியானா போதும். ஓபிஎஸ்ங்கிற டிக்கெட் காலியானா திமுகல இன்னும் கூட பல டிக்கெட் காலியாக வாய்ப்பு இருக்கு. திமுக யார் யாரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா தோற்றதற்கு கட்சியிலிருந்து கொஞ்சம் டோஸ் விழுந்திருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல பெருசா முன்னேற முடியுமாங்கிற நம்பிக்கை இன்மேல் இருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், தோற்றவர்கள், கட்சியில அதிக அளவுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாதவர்கள், இவங்க எல்லாமே திமுக ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அடிமட்டத்துல நிறைய பேர் திமுக காரங்க தாவேகாவுக்கு போயிட்டாங்க. மேல் மட்டத்துல போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க, சரி ஓபிஎஸ் நடைய கட்டினார்னா கூடவே சேர்ந்து போயிடலாம், பனையூருக்கு ஒரு சனிக்கிழமை பார்த்து நல்ல நேரமா பார்த்து போயிடலாம், அங்க கூட்டத்தில் நின்று அப்படியே அந்த அந்த தாவேகா கொடியை வாங்கி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு சமீபத்துல தெரியும், திமுகவோட ஒரு உயர்மட்ட தலைவர் யாருன்னா ஜெகத் ரட்சகன், அவருடைய பையன் நடை கட்டிட்டார்ல. அதெல்லாம் சைலண்டா ஊடகங்கள் பேசவே இல்லை, ஒரே ஒரு லைனை போட்டு போயிட்டாங்க. என்னங்க, முக்கியமான எம்பிங்க, கட்சிக்கு பல விதங்களில் நிதி ஆதாரமாக இருப்பவர் யாரு? ஜெகத் ரட்சகன். அவருடைய பையன் போய் சேர்றாரு அப்படின்னா அப்போ அவர் மனசுல என்ன இருக்கும்? அவர் ஜெகத் ரட்சகன் அவரும் ஒரு கணக்கு வச்சிருப்பாரா? இருக்கும்ல. திமுக பெரிய தர்ம சங்கடங்க, மிகப்பெரிய தர்ம சங்கடம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் போறாரு அப்படின்னா, அப்போ பெரிய மூத்தவர்களுடைய பையங்கள்லாம் போலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. திமுகல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடைய கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க தெரியுது. இவங்க இந்த மாதிரி செய்யறதுனால திமுக இருக்க அடிமட்ட தொண்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு அப்படியே கியூ பிடிச்சி போயிடுவாங்கல்ல. இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. வெளியே சொல்றது இல்ல, ஆனா உள்ளூர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தல் நிறைய பேர் போட்டிடுவாங்க. பல பொறுப்பு
பொறுப்புகள் அநேகமாக பல பொறுப்புகளுக்கு சின்னங்களுக்காக நிக்கிறது இல்லை. ஆனா யார் இவங்க அப்படிங்கிறது தெரியும். பல பொறுப்புகள் சின்னத்தோட போட்டி விடுறாங்க. முக்கியமா மாநகராட்சிகள் எல்லாம் இது எல்லாருக்கும் தெரியுது. அதுல திமுக காரங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தாவேக்காக்கு போலாம், ஒரு பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்புல குறைஞ்சபட்சம் நமக்கு தெரிஞ்சவர் கவுன்சிலர் ஆயிட்டார் வைங்க, அவரும் சுத்தி வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம்ல இப்படின்னு நினைக்கிறாங்க. என்னடா நம்ம கட்சி எவ்வளவு பெரிய கட்சி, நம்ம கட்சியில போய் இப்படி வரணுமா அப்படின்னு திமுக நினைக்கிறவள ஆயிப்போச்சு. அப்புறம் பன்னீர் நடைய கட்டுறாரு அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்ல. திமுகவை சேர்ந்தவர் ஒருவர் நடைய கட்டுகிறார் அப்படின்னா பெரிய விஷயம் தானே. அது பெரிய நியூஸா தான் இருக்கும். அப்புறம் அவருடைய பையனும் போயிருவாரு, அப்புறம் இன்னொரு பையனும் போயிருவாரு, அப்புறம் அநேகமா அப்புறம் அவரோட வந்தாரு, அப்புறம் மனோஜ் பாண்டி அவர் மட்டும் சும்மா இருப்பாரா, அவர் கூட ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால திமுக உண்மையான கஷ்டத்துல இருக்காங்க. திமுக ஏற்கனவே ஒரு லிஸ்ட் தயாரா வச்சிருக்காங்களாம். யார் யாரு மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் யாரு போவாங்கங்கிற எண்ணத்துல ஏற்கனவே திமுக உன்னிப்பா கண்காணிச்சிட்டு இருக்கு. சரி, இந்த சீட்டெல்லாம் காலி ஆயிரும் இந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா திமுக இருக்கிற 59 சீட் அப்புறம் அது என்ன ஆகும், ஓபிஎஸ் போனா மைனஸ் ஆயிரும்ல. அப்புறம் இன்னும் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னா மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸை வச்சுட்டு என்ன பண்றது, ஏற்கனவே போன தேர்தல்ல தோத்ததே ஒரு மைனஸ் தான். இதெல்லாம் திமுக ரொம்ப வருத்தத்தில் இருக்குங்க. அதுல திமுகலையும் பல கோஷ்டிகள் உருவாயிச்சுக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா தோல்விக்கு அப்புறம் எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி ஆயிரும். திமுக இந்த குடும்பத்திலேயே பல எண்ணங்கள் இருக்கு. நம்ம இப்படி தேர்தல் அணுகி இருக்கணும், இப்படி அணுகி இருக்கணும், இனி வர்ற காலங்களில் தாவேக்கா கடுமையா விமர்சனம் பண்ணணும், இல்ல வர்ற காலத்துல கட்சியை பலப்படுத்தணும், கூட்டணி வச்சு கூடாது, பாஜக கூட போலாமா வேண்டாமா, இப்படி கட்சிக்குள்ள ரொம்ப மன பிரச்சனைகள் இருக்கு. என்னதான் திரு ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பாருன்னு இருந்தாலும் கூட அதுதான் சரியானா, அதுதான் போகணுமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எப்படி போறது, அப்போ கட்சியில மூத்த தலைவர்களுக்கும் அல்லவா, அப்படி எல்லாம் மூத்த தலைவர்கள் ரொம்ப ரிட்டையர் ஆக வேண்டிய அளவுக்கு பார்ட்டிஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. அதனால யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை வளர்க்கல. யங்ஸ்டர்ஸை வளர்த்திருந்தா அவங்களும் பார்ட்டியில கொஞ்சம் உறுதியோடு இருந்திருப்பாங்க. அந்த யங்ஸ்டர்ஸும் இல்லாதனால கட்சியில ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது, எப்படி இதை அணுகிறது, எப்படி போறது, இதெல்லாமே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இவங்க எல்லாருமே போலாமா, போயிட்டு வரலாமா அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க இருக்கிறதுனால இதை எப்படி மூவ் பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓபிஎஸ் ஒரு முக்கியமான அட்ராக்ஷனுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஓபிஎஸ் போனான்னா அப்புறம் இபிஎஸ் போயிருவாருங்கிறீங்களா? நோ நோ நோ, இபிஎஸ் அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர், அவர் போக மாட்டாரு. எல்லாரும் போனா கூட அவர் மட்டும் போக மாட்டாரு. அவரு உறுதியா இருப்பாரு. ஓபிஎஸ் போய் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓபிஎஸ்க்கு ஒரு பலமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தாவேக்கா சொல்லிக்கிறாங்க. ஆனா சேர்த்துக்கோங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதனால இப்போ பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டே இருக்கும். என்ன போனா என்ன போஸ்ட் கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, அதற்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்போ ராஜினாமா செய்ய போறாரு எம்எல்ஏ பதவியை, எப்போ ஜம்ப் ஆக போறாரு அப்படின்னு தெரியல. அப்படி போனான்னு வைங்க, அது மிகப்பெரிய தமிழக ஒரு வரலாறுங்க. முன்னாள் முதலமைச்சர் எதிராக இருந்த ஒரு கட்சி கட்டியே போய் சேர்ந்தாரு, அப்புறம் இன்னொரு கட்சிக்கு போனாரு அப்படின்னா இப்படியுமா ஒரு இருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இப்படி ஒரு கட்சியா, இந்த கட்சியில இப்படி எல்லாம் இருப்பாங்களா, அண்ணா திமுகங்கிறது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுகவும் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் அசைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு. அண்ணா திமுக திமுகவுக்கு வந்தாங்களே, அவங்கதான் ஏன் இந்த ரூட்டை எடுத்தோம், பேசாம தாவேக்கா பக்கம் போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக விமர்சனம் செய்து கொண்டவர் இருந்தவர்கள் எல்லாமே அதிமுக அணி அனுப்பிச்சாங்கல்ல, அமமுக தான் சொல்றேன், அவங்களும் கவலையா இருக்காங்க. என்னையா நம்ம தலைவர் போய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சாரு, நம்ம பேசாம தாவேக்காக்கு போயிடலாமான்னு. ஆகையால தாவேக்கா கை ரொம்ப ஓங்கி இருக்கு, விஜயோட கை ரொம்ப ஓங்கி இருக்கு. திமுக தான் கொஞ்சம் கவலையில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.